இவங்க தான் பெங்களூரை சேர்ந்த நிஷா லோபோ. நிஷாவோட தோற்றத்தால நிஷா 2 மாச கை குழந்தையா இருக்கும் போதே நிஷாவோட பேரண்ட்ஸ் நிஷாவை தூக்கி எறிஞ்சிடறாங்க. அன்னைக்கு தன்னோட தோற்றத்தால ஒதுக்கப்பட்ட நிஷா இன்னைக்கு தன்னோட திறமையால இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேமஸ் ஆயிருக்காங்க. பல கஷ்டங்களையும் அவமானங்களையும் கடந்து நிஷா எப்படி சாதிச்சாங்கங்கிற நிஷாவோட ஸ்டோரியை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நிச்சயமா நிஷாவோட ஸ்டோரி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலை கொடுக்கும். அண்ட் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. பெங்களூரை சேர்ந்த நிஷா லோபோ பிறக்கும் போதே ஒரு அரிய வகையான ஸ்கின் டிசீஸால பாதிக்கப்படுறாங்க. இந்த நோய் தாக்கத்தால இவங்களோட தோல் எப்பயுமே பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி கண்களை பாதுகாக்கிற கண் இமைகள் இவங்களுக்கு கிடையாது. இதனால இவங்களோட பார்வை 15% தான் தெரியும். இந்த மாதிரி அரிய வகை நோய் தாக்கத்தோட ஒரு குழந்தை, அதுவும் ஒரு பெண் குழந்தைய வளர்க்க விரும்பாத நிஷாவோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் நிஷா 2 மாச கை குழந்தையா இருக்கும் போதே அவங்கள ஒரு வெள்ளை துணியால சுத்தி ஒரு ஆர்பனேஜுக்கு முன்னாடி விட்டுட்டு போயிடுறாங்க. இதை கேள்விப்பட்ட அலோமா மற்றும் டேவிட் லோபோ தம்பதியினர் நிஷாவை தத்தெடுக்க முன் வராங்க. அலோமா மற்றும் டேவிட் தம்பதியினருக்கு ஏற்கனவே 5 குழந்தைகள் இருந்தாலும் நிஷாவோட நிலைமையை பார்த்து அவங்கள நிஷாவை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நிஷாவை தன்னோட குழந்தைங்கள மாதிரியே ரொம்ப அன்பாவும் பாசமாவும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நிஷா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நிஷாவை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா நிஷாவோட தோற்றம் காரணமாக எந்த ஸ்கூலும் நிஷாவை சேர்த்திக்க முன் வரல. பல தரப்பட்ட முயற்சிக்கு அப்புறம் இறுதியா பெங்களூர்ல இருக்கிற ட்ரியோ வேர்ல்ட் அகாடமிங்கிற ஸ்கூல் மட்டும் நிஷாவை சேர்த்திக்கிறாங்க. ஆரம்பத்துல நிஷாவோட தோற்றத்தை பார்த்து பயந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் போக போக நிஷாவோட கேரக்டர்னால ஈர்க்கப்பட்டு நிஷா கூட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் நிஷா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஆனா இந்த சமுதாயத்தினால அந்த மகிழ்ச்சி ரொம்ப நாள் நீடிக்கல. ஒரு முறை நிஷாவும் அவங்க அம்மாவும் பேருந்துல பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போது அந்த பேருந்துல ஏறின இன்னொரு பயணி நிஷாவை பார்த்து, இந்த முகத்தை வச்சு நீ எல்லாம் எதுக்கு பேருந்துல பயணம் செஞ்சிட்டு இருக்கிறன்னு நிஷாவை அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம நிஷாவோட முகத்துல காரி துப்பிடுறாங்க. இந்த சம்பவம் நிஷாவை ரொம்ப பாதிப்படைய செய்யுது. நிஷாவுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அவங்களோட வளர்ப்பு பேரண்ட்ஸான அலோமா மற்றும் டேவிட் தம்பதியினர் மட்டும்தான். அவங்க 2 பேருமே நிஷாவுக்கு ஆறுதல் சொல்லி நிஷாவை என்கரேஜ் பண்ணது மட்டும் இல்லாம இது பிறப்பால ஏற்பட்ட ஒரு அரிய வகையான நோய், இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லி நிஷாக்கு புரிய வைக்கிறாங்க. உடல் தோற்றம் இந்த மாதிரி இருக்கிறது தன்னோட தப்பு இல்லைன்னு உணர்ந்த நிஷா தன்னோட கவனத்தை படிப்புல செலுத்துறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்ச நிஷா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா மாறுறாங்க. தனக்கு வந்திருக்கிற இந்த அரிய வகையான நோயை பற்றியும் இந்த நோயினால இந்த சமுதாயம் தன்னை எந்த அளவுக்கு அவமானப்படுத்துதுங்கிறத பத்தியும் நிஷா டெட்எக்ஸ்ல ஒரு ஸ்பீச்சை கொடுக்கறாங்க. நிஷாவோட இந்த ஸ்பீச்சை கேட்ட ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் நிறுவனம் தன்னோட ப்ராடக்ட்கள்ல ஒன்னான விக்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயினுக்கு நிஷாவை பயன்படுத்துறாங்க. விக்ஸ் நிறுவனத்துக்காக நிஷா நடிச்ச 1 in a million இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெறுது. ஒரு குறுகிய காலத்திலேயே நிஷா ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நிஷாவோட இந்த பாப்புலாரிட்டியை கவனிச்ச ரியாலிட்டி ஷோக்கள்ல ஒன்னான அமீர் கான் ஹோஸ்ட் பண்ற சத்தியமேவ ஜெயதேங்கிற டிவி ஷோல நிஷா பங்கேற்கிறாங்க. அந்த டிவி ஷோல பார்வை குறைபாடோட ரேர் டிசீஸால பாதிக்கப்பட்ட நிஷா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் அலோமா மற்றும் டேவிட் தம்பதியினர் நிஷாவை எவ்வளவு பாதுகாப்பா வளர்த்தாங்கிறத பத்தியும் ஒளிபரப்புறாங்க. இந்த ரியாலிட்டி ஷோ மூலமா இன்னும் ஃபேமஸ் ஆன நிஷா தான் அடைஞ்ச ஃபேமஸை வச்சு பணம் சம்பாதிக்க விரும்பாம தான் படிச்ச படிப்பை வச்சு வேலை தேட ஆரம்பிக்கிறாங்க. இறுதியா தான் படிச்ச படிப்பு மூலமா ஆட்டம் வேர்ல்டு வைடு அப்படிங்கிற நிறுவனத்துல நிஷா வேலைக்கு சேர்றாங்க. இப்போ நிஷா வேலைக்கு போய்கிட்டே தன்னை மாதிரி அரிய வகை நோய் தாக்கத்தால பாதிக்கப்பட்டவங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு இருக்காங்க. அழகா இல்லங்கிற ஒரே காரணத்துக்காக வீசி எறியப்பட்ட நிஷா பல கஷ்டங்களையும் பல அவமானங்களையும் கடந்து இன்னைக்கு தொடர்ந்து பல சாதனைகளை புரிஞ்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம தன்னை மாதிரி இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் முன்னேறணும்னு பாடுபடுற நிஷா லோபோவோட விடாமுயற்சியும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.